ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கனடா அதிரடியா தடை விதிச்சிருக்கு. எதுக்காக இந்த தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உலகையே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு தள்ளி இருக்கக்கூடிய எபோலா வைரஸ் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பெங்களூர்ல உகாண்டாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் எபோலா வைரஸ் இருக்கதா இப்போ சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இலங்கைக்கு என்ன பாதிப்பு, இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்க என்ன மாதிரியான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், பக்கத்து நாட்டிலேயே இந்த வைரஸ் தொற்று ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக்கணும், உலக சுகாதார அமைப்பு என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. உலகளாவிய ரீதியில இந்த எபோலா வைரஸ் பரவல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்பிரிக்காவோட 3 நாடுகளுக்கு அதிரடி பயண தடை விதிச்சிருக்கு கனடா அரசாங்கம். காங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா, தெற்கு சூடான், இந்த 3 நாடுகளையும் சேர்ந்தவங்க கனடாவுக்குள்ள நுழைய 90 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ உலக நாடுகளுக்கு இடையில பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எபோலா வைரஸ் தான் இந்த பயண தடைக்கான காரணம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இது கனடாவிலையோ அப்படி இல்லைன்னா ஆப்பிரிக்க நாடுகள்ல தானே பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, இப்போ இது இந்தியாவிலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சரி, இந்த வைரஸ் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் கனடாவை அண்டின நாடுகள்லையும் தானே பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இது இப்போ இலங்கைக்கு பக்கத்து நாடா இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. உகாண்டாவில இருந்து அகமதாபாத் வழியா பெங்களூரு வந்த ஒரு 28 வயது பெண்ணுக்கு இதற்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. லேசான உடல் வலியோடு இருக்கக்கூடிய இவங்க இப்போ தீவிரமா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. ஒருவேளை இந்த பெண்ணுக்கு எபோலா வைரஸ் தொற்று இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டா 2014ஆம் ஆண்டுக்கு அப்புறமா தெற்காசியாவிலேயே பதிவாகிற முதலாவது எபோலா கேஸ் இதுவாதான் இருக்கும். இந்த வைரஸோட தீவிரத்தை உணர்ந்த இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுடில்லியில நடக்க இருந்த ஆப்பிரிக்க இந்திய மன்ற உச்சி மாநாட்டை ஒத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமான நிலையங்கள்ல கண்காணிப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றத தவிர்த்துக்கோங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அரசாங்கம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. எபோலா அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமான ஒரு வைரஸ். இது காற்று மூலமா பரவாது, ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட இரத்தம், உடல் திரவங்கள் அப்படி இல்லைன்னா அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் மூலமா பரவுது. திடீர் காய்ச்சல், உடம்பு சோர்வடைகிறது, வாந்தி, வயிற்றுப்போக்கு, அது மட்டும் இல்லாம உடல்ல அடிக்கடி ஏற்படக்கூடிய இரத்த கசிவு தான் இந்த வைரஸ் தொற்றுக்கான மிகப்பெரிய அறிகுறிகளா அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சில வைரஸ்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அப்படி இல்லைன்னா சிகிச்சையோ கிடையாது. இதனாலதான் உலக சுகாதார அமைப்பு இத ஒரு சுகாதார அவசர நிலையா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இலங்கை மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, எங்களுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ வரைக்குமே இந்த எபோலா வைரஸ் பாதிப்பு இலங்கைக்குள்ள எங்கேயுமே பதிவாகல. இதுவரைக்கும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளோட அடிப்படையில இலங்கை குறைந்த அபாயம் இருக்கக்கூடிய ஒரு நாடாதான் கருதப்படுது. ஆனா இப்போ இந்த வைரஸ் தொற்று இந்தியாவில் பதிவாகி இருக்குது இன்னும் மக்கள் மத்தியில ஒரு சிறிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இலங்கையோட சுகாதார அமைச்சு இந்த நிலைமை தொடர்பா 5 முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போ முன்னெடுத்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன அப்படின்னா, விமான நிலையங்கள்ல கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த வைரஸ் தொற்று அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகள்ல தான் ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் கனடா அரசாங்கமும் கூட ஆப்பிரிக்காவோட 3 நாடுகளுக்கு பயண தடை விதிச்சிருக்காங்க. அப்போ அந்த நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எங்களுடைய நாட்டுக்கு வருகை தரும் போது இந்த வைரஸ் தொற்று பரவலாம் அப்படிங்கிற இந்த பயம் இருக்கிறனால இப்போ விமான நிலையங்கள்ல கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்ததா சந்தேகத்திற்குரிய நோயாளிகளுக்கு தனியான சிகிச்சை வார்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த வைரஸ் தொற்று ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டா அவங்க மூலமா இன்னொருத்தங்களுக்கு பரவுறத தடுக்கிறதுக்கு COVID-19 மாதிரியே தனிமைப்படுத்தல்ல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால
இப்போ இலங்கையிலையும் சந்தேகத்திற்கிடமான நோயாளிகள் இருப்பாங்களா இருந்தா, அவங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுமா இருந்தா அவங்கள பரிசோதிக்கிறதுக்கு, அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குறதுக்கு தனியான வார்ட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எபோலாவை எதிர்கொள்ள தேவையான ஆய்வக வசதிகளும் இப்போ தயாரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி மிக முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பயணிகள் மூலமா இந்த வைரஸ் தொற்று இலங்கைக்குள்ள பரவுறதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் அதிகப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கதாகவும் தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. உலக சுகாதார அமைப்போட தரவுகளோட அடிப்படையில இந்த வைரஸ் மூலமா இலங்கைக்குள்ள எந்த ஒரு பாதிப்புமே அதிகப்படியா இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வெளிநாடுகள்ல நாங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் தொடர்பா ரொம்பவே அவதானமா இருக்கணும். மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்துகிட்டு இருந்த போர் பதற்றம் காரணமா உலக நாடுகள் எல்லாமே அதுல அதிகமான அவதானம் செலுத்தி இருந்த பின்னணியில இப்போ இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது உலகளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு. கனடாவுக்கு அடுத்து எந்த நாடு பயண தடை விதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்துகிட்டு இருந்த போர் பதட்டம் காரணமா உலக நாடுகளோட அவதானம் எல்லாமே அமெரிக்கா மேலேயும் ஈரான் மேலேயும் தான் இருந்தது. இப்படியான பின்னணியில எபோலா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாவே பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உலக நாடுகளுக்கு மத்தியில இது மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு. கனடாவுக்கு அடுத்து எந்த நாடு பயண தடை விதிக்க போகுது, எங்களுடைய நாடு இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டா இந்த பாதிப்பு வராம தடுக்க முடியும் அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.